மிகச்சிறந்த நடிகையாக வலம் வருபவங்க தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள். அவங்களுடைய திருமணத்திற்கு நிறைய பிரபலங்களை கூப்பிடல. ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டா ரசிகர்லேருந்து எல்லாரையுமே வர சொல்லணும். அப்போ இன்னொரு புறம் இது கோவாவில் இந்த திருமணமானது நடக்க இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், 15 ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்து இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. இளைய தளபதி விஜய் அவர்கள் அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாரு. அவரிடம் சில விஷயங்கள் பேசியும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களை பற்றி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு வீடியோக்கள் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டே தான் இருக்குது. எல்லோரும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய கணவர் ஆண்டனி அவர்கள் தன்னுடைய மாமியார் காலில் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சில விஷயங்கள் ரொம்பவே பாதிப்பாக இருந்திருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. இதையெல்லாம் தாண்டி இது ஒரு புறம் இருக்க, பிரபல இயக்குனர் ஒருத்தர் இப்போ தன்னுடைய மனைவி பிரிய போகிறேன் அப்படின்னும் தான் இதை ரொம்பவே பேசி யோசித்து 17 ஆண்டு காலத்துக்கு அப்புறமாக திருமண வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இது 2 பேருக்குமே சேர்ந்து எடுத்த முடிவு தான். 2 பேருக்குமே தெரியும். அதனால் தயவுசெய்து தேவையில்லாத எதையும் பேசிடாதீங்க. இருவரும் மனம் ஒத்து தான் நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்ற மாதிரியாக சீனு ராமசாமி அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாரு. அது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒருவருக்கொருவர் பிடிச்சிக்கல அப்படின்னு பிரிஞ்சிடுறாங்க. அது மிகப்பெரிய அளவில் எல்லோரிடையுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இது, இப்படி பிரபலங்களாக இருக்கிறவங்க, இந்த நிலைமையில் இருக்கிறவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு பலரும் பிரிஞ்சுட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஏதாவது சில பிரச்சனைகளோட நம்ம இதையெல்லாம் கடந்து வரோம். அந்த விவாகரத்து அப்படின்ற பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.